மரப்பழமா? டேய் எனக்கு அவ்வளவு தூரம்லாம் எனக்கு ஒத்து வாயில இல்ல. எதை வச்சிருக்கானா? வாயில எதை வச்சிருக்கானா? என்ன அப்படி அமுக்கி அமுக்கி பேசுறான்? சரி வாயில கோலம் விஜய் டேய் எடுத்துட்டு பேசுறாடி. மறக்காம காலைல ஏறி 5 மணி ஏஞ்சி கோலம் போடுனா. டேய் போய் மெட்ராஸ் பையனை போய் சப்பாத. என்னடா வர்றவன் எல்லாம் மெட்ராஸ் பையனை போய் சப்புறீங்க என்ன? நீ எதுக்கு இப்ப மெட்ராஸ் பையனை போய் சப்பிட்டு இருக்கிற? என்ன மெட்ராஸ் பையன் குஞ்சு மட்டும் உனக்கு இனிக்குதா? வாயில நிறா டேய், வாயில நிறா முதல்ல. இனிக்குதாடா? லாலிபாப் மாதிரி இனிக்குதாடா உனக்கு? எங்க தேர்தல் வாக்குறுதி சொல்லு பாப்போம். இந்த தேர்தல் அறிக்கை சொல்லு. நீ சொல்ற பாப்போம். இல்ல புரியல. இல்ல உனக்கு தெரியலன்னு சொல்றா, உனக்கு தெரியலன்னு சொல்லு, அப்புறம் நாங்க சொல்றோம். நீ சொல்றா பாப்போம். மயிர்ல சொல்லுவோம் நாங்க. நான் சொல்றேன் மாலை 6 மணிக்கு மேல பிரார்த்தல் திட்டம். 6 மணிக்குள் திரிசா பாவாடைக்குள் பயங்கரம். இல்ல புரியல என்னது? 6 மணிக்கு மேல் திரிசா பாவாடைக்குள் பயங்கர திட்டம். அதெல்லாம் தவறுங்க, அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. சரிண்ணா பாவாடை. சரி 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 ஜிப்சி பாவாடை வேணாம். டேய் ஜிப்பு வச்சுக்குமா? ஜிப்பு வச்சுக்கலாம்டா. டேய் டேய் மைக்கன் பண்ணிக்கிறேன். என்னமோ ஒருத்தன் வேணா சவால் விட்டனாம. எப்படி வந்தவன் யாருப்பா? பவுன்சர் அடி வாங்கினவனா, இல்ல கிரீஸ பூசினவனா, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறினவனா, மரத்து மேல ஏறினவனா, போலீஸ் கையை கடிச்சவனா, போலீஸ் கையை கடிச்சவனா, இல்ல உங்க கொடியத சுருட்டி ஜட்டிக்கிட்ட வச்சவனா, கம்ப திருடினவனா, இல்ல பவுன்சரால மிதி வாங்கினவனா, பவுன்சர் கிட்ட மிதி வாங்கினவனா, இல்ல மொட்டை மாடல ஓடி போய் ஒளிஞ்சவனா, சூப்பர்ல மிதி வாங்கினவன், அண்ணன் டயருக்குள்ள நக்கினவனா, யாரு? எந்த கேட்டகரி அனில் நீ சொல்லு. அவன் ஓடிட்டான் சொல்றப்ப. அப்ப எல்லா கேட்டகரியிலயும் இருந்திருக்கிறான். ரேப்பு கேட்டகரி, அபியூஸ் கேட்டகரி, திருட்டு கேட்டகரி, பொண்ணுங்க முதற்கொண்டோம் வீடு பூந்து நகையை கொள்ளடிச்சாளுங்க, நகையை திருநாளுங்க. வேணுமா? நியூஸ் டெம்ப்ளேட் இருக்கு, வேணுமா? பாலிமர் நியூஸ் 24 தமிழ்ல இருக்கு, ஆதாரத்தோட தான் பேசுறேன். இப்பேற்பட்ட பயிலுக்கு இவனுங்க இங்க பாரு, ஒன்ன மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், லிசன்ல இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்களுக்கு மெயினா ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ மாற்று வேணும்னு நினைக்கிறது உண்மைன்னா, எப்படியே நீ மாற்று, எனக்கு திமுக வேணாம், அதிமுக வேணாம், எனக்கு வேற கட்சி வேணும் அப்படின்னு நீ மாற்று நினைக்கிறது உண்மைனா, உனக்கு ஆப்ஷன் அங்க நாம் தமிழர் இருக்கு. கண்டிப்பா. ஆனா நான் டிவி கேக்குதான் நான் போடுவேன், ஆனா நான் டிவி கேக்குதான் போடுவேன் நிக்கிறீன்னா, அங்கதான் உன் வாழை தூக்கி உன் சூத்துல சொருவேன். உன் அணில் வாள் இருக்குல்ல, அதை தூக்கி உன் சூத்துல சொருவிக்க. இந்த அப்படியே இந்த சாஃப்ட் கார்னர் பாக்குறது ஜிப்சி. எப்ப இவன் லியோக்கு உட்காந்து பாக்ஸ் ஆபீஸ் உட்காந்து வாரிங்ல உட்காந்து இவன் ட்வீட் போட்டானா, அப்பவே ஏறி போட்டு மிதிச்சேன். ஸ்பேஸ்ல. இங்க ரஜினி ஃபேன்ஸ்ல 1-2 அப்படியே மறைமுகமா ஒண்ணு இருக்கும். இல்ல ப்ரோ, 1000 தான் இருந்தாலும் சினிமா ஃபேன் ஃபைட் வேற, நான் அரசியல் வேற ப்ரோ. டேய் சினிமா ஃபேன் ஃபைட் வேறதான்டா, அரசியல் வேறதான்டா. ஆனா நாய்ங்களா, சினிமாவே பரவாயில்ல, நீ வேணா பாத்துக்கோ நாயே, இது அதை விட ரொம்ப முக்கியம். அதுவே தெரியல மூதேவிங்களுக்கு. இங்க ஒருத்தன் சினிமாலேயே ஒருத்தன் அவ்வளவு வன்மத்தை கக்குறானா, நாளைக்கு நான் மறுபடியும் கேக்குறேன்டா, தலைவன் கார் எடுத்துட்டு போறாப்புல, வேணும்னே தலைவன் காரை நிப்பாட்டி அன்னைக்கு ஜெயலலிதா அந்த அம்மா பண்ண மாதிரி இவன் பண்ண மாட்டேன்னா நிச்சயம். இந்த ரஜினி ரசிகன்ற பேர்ல இந்த இது பண்ண அப்படின்னா அசிங்கமா திட்டுவேன், வாங்கி கட்டிக்க. அப்புறம் நீ அங்க போய் புலம்பு, நான் ரஜினி ரசிகன் இல்ல, அது இல்ல. நீ புலம்பிட்டு அதை பத்தி எனக்கு கவலை மாதிரி கிடையாது. எவன நம்பியும் வரல, எவன நம்பியும் வரலடா. ரஜினியை விட்டு கொடுக்காத. அந்த மனுஷன் எந்த கட்சியில வேணாலும் போய் சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் உண்டு, அவர் வேலைன்னு அவர் போயிட்டாரு. நீ இந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லல, அவரும் சொல்லல, இங்க யாருமே அந்த மாதிரி சொல்லல. ஏண்டா எல்லாரும் ஒரு ரூட்ல போறான், ரஜினி ரசிகன் எல்லாரும் ஒரு ரூட்ல போறான், 1-2 மட்டும் இந்த ரூட்ல போகுதுன்னா ஏறி ஒரு எத்து மிதி மயிறு. இதெல்லாம் என் கண்ணில் படலைங்க, ஒக்கால வழி. இதெல்லாம் என் கண்ணில் படலை. அப்புறம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க மாற்றம்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த சூழ்நிலைக்கு மாற்றமே தேவையில்லை, முன்னேற்றம் தான் வேணும். உனக்கு முன்னேற்றம் வேணும்னா திமுக ஓட்டு போட, அதிமுக ஓட்டு போட. அவங்க வந்து நிறைய செஞ்சுட்டாங்க. திமுக வேணாலும் ஓட்டு போடு, அதிமுக வேணாலும் ஓட்டு போட்டுக்க. மெட்ராஸ் பையன் சரிசமமா வந்துருவோம். நான் வந்து குறிப்பிட்ட கட்சிக்கு நான் ப்ராபகண்டா பண்ணல. எந்த கட்சிக்கு வேணாலும் நீ ஓட்டு போடு, அது உன் ஓட்டு, உன் உரிமை. நான் அதை குறைய சொல்ல, நான் கேள்வி கேட்கல. ஆனா விஜய்க்கு மட்டும் போடாது. உனக்கே நல்லா தெரியும், உங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும்.
இவனுக்கு இருக்கிற அறிவு மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு இருக்கிற அறிவுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். there is a lot of difference. இவன் வந்து ரெண்டு போராட்டம் பண்ண பேர்ல 2 பண்ணான். ஒன்னு பரந்தூருக்கு போனா, இன்னொன்னு வந்து என்ன பண்ணா அந்த கவின் ஆணவ படுகொலை இல்லையா? இவன் பண்ணது அந்த 2 இல்ல இல்ல கவின் இல்ல, அது என்னது இவன் அஜித் இது 2 தான் அவன் பண்ணான். சரியா? இவன் எதிர்த்தது 2 தான். கரெக்டா? மத்ததெல்லாம் ஒன்னும் பெருசா அவன் எதிர்க்கல. ஆமா ஆமா ஆமா. நீட்டு மத்த எதுவுமே அவன் பெருசா எதிர்க்கல. ஆனா அது 2 பத்தியும் எங்கேயுமே பேசல இந்த இதுல. அந்த போராட்டமே காமெடி ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா, இப்போ ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துக்கு தண்ணிக்காக போறான்னா அவன் மேனிஃபெஸ்டோல ஃபர்ஸ்ட் விஷயம் தண்ணியை பத்தி தான் பேசுவான். கரெக்டா? அவன் போராட்டத்துல தான் மெயினா இருக்கும். அதுல இவன் பண்ணதே 2 தான். அது 2 பத்தி ஒண்ணு கூட கிடையாது. இல்ல அததான் சொல்றேன். இப்ப கபிலன் ப்ரோ சொன்னதுக்கு நான் சொல்றது என்னன்னா, மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க நாம் தமிழர் உங்களுக்கு நல்ல சாய்ஸ். ஏன்னா மக்கள் பிரச்சனைக்கு கூட வந்து நிக்கிறாங்க. அவரு செய்யல அப்படிங்கறது வேற. ஆனா அட்லீஸ்ட் வந்து ஆளுங்க பலத்தோட வந்து நிக்கிறேன். ஒரு பிரச்சனைனா வந்து குரல் கொடுக்குறாரு. அது எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறாரு. அது வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு நல்ல கட்சிக்கான ஒரு பேசிக் குவாலிட்டி. அது கூட இந்த கட்சியில கிடையாதுங்கிறது தான் பிரச்சனை. ஆக்சுவலா விஜய் பண்ண நல்ல விஷயம் ஒண்ணுன்னா இது ஒண்ணு இருக்கு. ஏன்னா இவ்வளவு காலமும் நாங்க அவரை பெருசா கவனிக்கல. இவன் வந்த அப்புறம் சீமானை அதிகம் கவனிக்க வச்சிருந்துச்சு. இது மாற்றம்னா அப்ப இது என்ன? அவரும் இவ்வளவு காலம் அதான் சொல்லிட்டு இருந்தா போல. ரியாலிட்டிக்கு வந்துடணும். ரியாலிட்டிக்கு நம்ம அரசியல் ரியாலிட்டி ஒண்ணு வரணும். 8% நாம் தமிழர் ஓட்டு வாங்கியிருக்கிறாப்ல. ஓகேவா? நான் என்ன கேட்கறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன். மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். உனக்கு நாம் தமிழர் மட்டும் இல்ல, சுயேட்சை ஆப்ஷன் இருக்கு. உன் தொகுதியில சுயேட்சையும் ஆப்ஷன் இருக்கு உனக்கு. இது இல்லாம மற்ற கட்சிகளும் உனக்கு இருக்கு. நீ டிவி கேக்குதான் நீ மாற்றம்னு சொல்லி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப நீ அணிலு இல்ல காக்கான்னு ஒத்துக்க. ஏங்க உங்களுக்கு திமுக கூட்டணி இருக்கு, அதிமுக கூட்டணி இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, சுயேட்சை இருக்கு. 4 ஆப்ஷன் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. உனக்கு 4 ஆப்ஷன் உனக்கு மாற்றமா தெரியலையா? உனக்கு விஜய் தான் உனக்கு மாற்றமா தெரியுதா? அப்படி என்ன மாற்றத்தை அவன் கொண்டு வந்துட்டான்? சினிமா துறையில இருக்கும் போது அவன் என்ன மாற்றம் கொண்டு வந்துட்டான்? சினிமா துறை இப்ப மொத்தமா எடிட்டர் சங்கமே கடுப்புல இருக்கிறான்டா அவன் மேல. அவன் அடுத்த படத்துக்கு எடிட்டர் கிடைக்க மாட்டான். எழுதி வச்சுக்க. நாளைக்கு வந்து நான் ஒரு எடிட்டர் டேபிள் உட்காடுறேன் அப்படின்னா நீ என்ன நம்பி நீ எந்த படத்தை கொடுப்பேன். அப்புறம் நான் படத்தை லீக் பண்ணிட்டு சொல்லிட்டு வெளில போய் சொன்னீங்கன்னா நான் எங்க போறது? படத்தோட எடிட்டர் பயந்துகிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸே கொடுத்துட்டான் கபிலன். எனக்கு இதுக்கு சம்பந்தம் பிரதீப்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். என் சைட்ல இருந்து லீக் ஆகல, என்னை தேவையில்லாம இதுல போட்டு விடாதீங்கன்னு சொல்லி எடிட்டர் அசோசியேஷனோட சேர்ந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு மொத்த சினிமாவையே கேள்விக்குறியாக்கிட்டான். இவன் வந்து எப்படின்னா, நம்ம இந்த ஒருத்தருக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு கிடைக்காது எவனுக்கும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சினிமா விட்டு வராது. ஆனா மற்ற சினிமா முடிச்சு விட்டான். அதான் நேத்தே சொல்லியிருந்தேன். அந்த எடிட்டரோட வைஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்களாம். 8 மாசம் 9 மாசம் கர்ப்பிணியா. ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருங்க, ஒரு பீஸ் ஒன்று மைக் கேட்டிருக்கு. கௌதம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறேன். இருங்க, கொடுத்துட்டேன். ஆம்பளடா நான் கொடுத்துட்டேன். நீ ஆம்பளை இருந்தா பேசு. கௌதம் பேசுறா. மயரே காமெண்ட்ல உட்காந்து கத்துன பேச. மைக் கொடுத்துட்டேன், பேசு. 5 வருஷம் மாதிரி எத்தனை பாத்துட்டு தானே உட்கார்ந்து இருக்கிறேன். மயிறு 5 வருஷம் எத்தனை பாத்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறேன். மைக் ஆன் பண்றேன். ஏண்டா கபில் மைக் கொடுக்கலன்னு கேக்குறீங்களே ஆம்பளையான்னு? உங்க அண்ணன் இல்ல பிரசியா மீட் பண்ணல ஒரு வாட்டி கேட்டீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இப்ப 3 வருஷமா நான் கெட்ட வார்த்தை பேசலாம் இதான் கம்மி. என்ன நீ போய் 2021 2022 ஸ்பேஸ் போய் எடுத்து போட்டு பாரு. வக்கால வழி பச்சை பேசுவேன். போய் பேக்ல போய் எடுத்து பாரு. மயிரே உடனே மாத்திரம் அப்படி மாத்திரம் எவனே வேணாலும் பாப்பேன். மயிரே மைக் ஆன் பண்றான். கௌதமே நீங்க ஆம்பளை இல்லைங்க போலங்க. கௌதமே என்ன பெரிய புடிங்க நீ? என்ன பேசு என்ன கேளு. வா பேசு. வாயில என்ன பூலியா வச்சிருக்கிற? பேசுறா பூலியா. ஆம்பளையா இருந்தா பேசுறா. கௌதம் பேசு. என்ன நல்ல நேரம் பாக்குறியா? பேசி வச்சிருக்கிறேன். 5 ஃபாலோவர்ஸ் 150. நான் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நான் பார்த்து மைக் கொடுக்குற ஆளு இல்லடா. நீ பேசுற கண்டென்ட் இருந்தா ஒருத்தர் இருந்தா நானே மைக் கொடுப்பேன். எங்க சொல்லு, என்ன பேச வர சொல்லு. லவடே கபால்
பேசுறதே சரி கேட்க மாட்டேன். ஒண்ணு நெட்வொர்க் சரி பண்றான் போறம்போக்கு. கரகரங்குது. கொஞ்சம் வெளில போயிட்டு வந்து வாயில ஏதாவது எடுத்து பேசுங்க. வச்சிருக்கிறியா? தொண்டை நல்லா இரும்பிட்டு எடு. முழுங்கிட்டாவது பேசு தம்பி. என்னது ஓயா? இல்ல ஓயா இங்க இல்ல. ஓயா இங்க கெட்ட இல்ல. வார்த்தையாவது ஒழுங்கா பேசுடா, பேசி சொல்லலாம். ஐயா அவனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க ஐயா. இங்க ஸ்டார்டிங் ஆயிடுது. வாயில என்ன விஜய் பூல் வச்சிருக்கியா நீ? இப்ப அவன் விஜய் மகனா இருப்பான். டேய், இங்க சிலிக்கானு. அவன் விஜய் பவனா டேய் இருப்பான். சிலிக்கானு. டேய் கௌதம் சிலிக்கானு. உன் அண்ணனுக்கு சிலிக்கானு வச்சிருக்காங்க தெரியுமா தெரியாதா? இல்ல அண்ணன் மாதிரியே நீ 6 மணி ஆனா இதை வாயில வாங்கிக்குவா. மத்தவங்க தலைவரை பத்தி பேசுறது ஒரு கூலி இல்லையா? என்னது உங்க தலைவரை பத்தி பேசுறது ஒண்ணு இல்லையாடான்னு கேக்குறேன். பார்த்தா விஜய் கூலியே ஊம்பி. விஜய்க்கு குஞ்சு இருக்கா? விஜய்க்கு கூதி இருக்கான். இவங்களை பத்தி தான் பேசணும் கௌதம். இவங்களை பத்தி தான் பேசணும், இவங்களை பத்தி தான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? கேள்றா, நான் அப்படிதான் பேசுவேன். கேள்றா ஒரு கேள்றா. டே இல்லடா கேள்றா ஒரு கேள்றா. இல்லடா நான் சொல்றது கேளு. நான் விஜய் பத்தி அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? இல்ல என்னடா பண்ணுவேன்? டேய் என்னடா பண்ணுவேன் சொல்றா. என்ன பண்ணுவேன்? டேய் இல்லடா நான் கேக்குறேன் சொல்றா. ப்ரோ டேய் நீ ஒரு டேய் கௌதம் கௌதம் பயமா இருக்கு. கௌதம் எங்க மேல கேஸ் எல்லாம் போட்டுறாதீங்க கௌதம். அதனாலதான் வீட்டுல யாராவது ஆம்பளைங்க யாரா இருந்தா அனுப்ப சொல்றாடி. இருங்க கபில, நீங்க வேற. கௌதம் நீங்க பேசுறதுனால நல்லா பேசுறீங்க. தயவு செஞ்சு நல்ல மைக்கா எடுத்து வந்து பேசுங்க. இங்க கரகரங்க காதெல்லாம் வலிக்குது. நல்ல மைக்ல பேசுங்க. பயமா இருக்கு கௌதம், எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்கு கௌதம் நீங்க பேசுறது. விஜய பாத்துட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறான். போ 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 போ. நோட் பண்ணி எடுத்து வச்சீங்க. பரமேஷ் பேச சொல்லுங்க. பரமேஷ் பேசுறியா? வெளில போயிட்டான். ஏய் கௌதம், இந்த பாண்டிச்சேரியில ஒருத்தன் மிரட்ட வந்திருக்கான். இருடா. ஏய் கௌதம் இருடா. பாண்டிச்சேரியில ஒருத்தன் மிரட்ட வந்திருக்கான். நீ மிரட்டுற. கனெக்டிங் போயிட்டாங்க ப்ரோ. அவனும் போயிட்டான். ஐயா கௌதம், நான் டிவி கேக்கு ஓட்டு கூட போடுறேன். தயவு செஞ்சு இந்த மைக்ல பேசாதீங்க. எனக்கு காது வலிக்குது. சீரியஸாவே சொல்றேன். எது இவனா போடணும் அதெல்லாம் சொல்லு. கௌதம் லூசு புண்ட மாதிரி பேசாதீங்க. நான் மரியாதை தானே சொல்றேன். பேசாதீங்க. காது வலிக்குது. ஐயோ புரிஞ்சுக்கையா. கௌதமே முதல்ல உன் மைக்க சரி பண்ணு. 1 to 1 பேசுவோம். இவனுக்கு புரியல இல்லையா? 1 to 1 அடிச்சு மேல வந்தவனா இங்க பாரு. 1 to 1 பேசியே பழக்கப்பட்டவனா. நீ ஒழுங்கா உன் வைஃபை ஆன் பண்ணி இல்ல டேட்டா ஆன் பண்ணு. 1 to 1 இங்க கிளியரா இருக்கணும். ஸ்பீக்கர் கிளியரா இருக்கணும்டா. என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? உன் வாய்ஸ் அங்க கிளியரா இல்ல. ஒண்ணு நெட்வொர்க் ஆஃப் பண்ணி இல்ல வைஃபை ஆன் பண்ணு. 1 to 1 பேசுவோம் வா. ப்ரோ அவனோட வேணா உன் புருஷனையும் கூட்டிட்டு வா துணைக்கு. 2 பேரும் பேசுவோம். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். பேசுன்னு பேச வேணாம்னு யாரா சொன்ன? பேசுன்னு தானே சொல்றோம். மைக்கு சரி பண்ணிட்டு பேசண்டா. நாய் கூலி மாதிரி குவாலிட்டி இருந்தா எங்கடா பேசுறது? கூலிங்களா? இவன் ஒருத்தனையோ ஏதோ வேணா இருப்பான் போலயா. முகேஷ் வேணா இருப்பான் போலயா. மைக்க சரி பண்ண முடியுமா முடியாதா? இல்லன்னா லிசன்ல தூக்கி போட்டுருவேன். மைக்க சரி பண்ண முடியுமா முடியாதா உன்னால? ஏன்டா இறக்கலா இருக்கீங்க? உனக்கு என்ன சொல்றது? மைக்க சரி பண்ணு சத்தமா சொல்றாங்க. நீ பேசுற விஷயத்தால பிரச்சனை இல்லடா. நீ பேசுறதுனால எங்களுக்கு தலைவலியா இருக்குடா. புரிஞ்சுக்கடா. முதல்ல நீ மொபைல் டேட்டா போடு. வைஃபை எடுத்து மொபைல் டேட்டா போடு. நான் போன் என்ன கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல அது டிபி இல்ல. அவன் டிபியை பாத்தீங்களா?
அவன் டிபி பாத்தீங்களா வச்சிருக்கிறதே பேட்மேன் டிபி. அந்த பேட்மேன் மோத்த கூட மறைக்கிறான். இப்பதான் வருது கூதியில. நானா ஆச்சி என் டேஸ்ட் வேற மாதிரி நீ என்ன பேசு, மைக்க சரி பண்ண கோச்சுக்காத. கூதி மாத்தா கேக்கலாம் போன் தூக்கி குப்பையில போறான். சிலிக்கான் செல்ல போயிட்டு மோயா பாவாடை உள்ள பூந்துக்கோ. சிலிக்கான் செல்ல போட்ட விஜய் திரிஷா பாவாடை இல்ல குப்பையில போட்டேன். இல்லடா அந்த நீ சொன்ன அந்த பாவாடைக்குள்ள விஜய் இருக்கான். விஜய் போயிட்டான். கௌதம் இங்க பாருடா, ஒண்ணு இல்லடா. விஜய்க்கு எத்தனை பொண்டாட்டி இல்ல விஜய் யாருக்கு பொண்டாட்டியா இருக்கிறான்? எனக்கு இது மட்டும் எனக்கு சொல்லு. அவன் போய் 10 நிமிஷம் ஆகுது. ஜெகதீஷ்க்கு இருக்கான். யாருங்க அவன் போனை தூக்கி குப்பையில போட்டது? நான் மறுபடியும் சொல்றேன், நான் இருக்கிற பசிக்கு ஒரு ஃபாலோவர் கூட நான் விட்டு வைக்க மாட்டேன். ஒரு ஃபாலோவர் ஐடியா கூட நான் விட்டு வைக்க மாட்டேன். புரியுதா? அவனை கூப்பிடுங்க கபிலன். அவன் மைக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பாண்டியில வந்தான், அவனை கூப்பிடுங்க. அது வந்துட்டு மறுபடியும் வரும்போது கொடுங்க. வரட்டும். பேசுற கண்டென்ட் கூட பிரச்சனை இல்ல, அதை கூட உட்காந்து கேட்கலாம். கரங்கரங்கிறது காது வலிக்கிட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், பேசிக்கிட்டே இருக்கான். மறுபடியும் வந்திருக்கான், கொடுத்துருக்கேன். எப்பா பேசுப்பா, மைக்க மட்டும் சரி பண்ணிட்டு பேசுப்பா, பயமா இருக்குப்பா, காது வலிக்குதுப்பா. டேய் கௌதம், கெட்ட வார்த்தை சொல்லி அவர்கிட்ட பேசணும்னு வச்சுக்கேன், பச்சை உன் குடும்பத்தை எழுதி திட்டுவேன். எப்படி வசதி இல்ல? அவன் அதை கூட பேசுங்க கபிலன், மைக்க சரி பண்ணிட்டு பேச சொல்லுங்க. அது என்ன கேட்டாதுன்னு கேட்கணும், நம்மளுக்கு கேட்க மாட்டேங்குதே. சரி, இவன் என்ன கேட்க வந்திருக்கான்? அதை அமைதியா நல்லா அதாவது விஜய்க்கு குஞ்சு இருக்கா இல்லையான்னு கேட்க வந்திருக்கான். இல்ல அவன் மெட்ராஸ் பையன் சிப்புக்கு தான் வருவான். அவன் வெயிட் பண்ணுங்க, கடைசியா அங்கதான் வருவானுங்க. நல்லா எனக்கு தெரியும். உனக்கு என்ன கேட்கணும், நீ நியாயமா நல்ல வார்த்தையில கேளு, நாங்க கரெக்டா பதில் சொல்லுவோம். நீ எப்படி பேசுறியோ அப்படிதான் நாங்க கொடுத்துட்டீங்களா தலைவடை? ப்ரோ இப்ப கேக்குதா ப்ரோ? கேக்குது பேசுங்க. சொல்லுங்க டைகர். நான் பூதில நீ நல்லது பேசுவ, நான் என் பூலு பேசுறேன், நீ மாத்தா உன்கிட்ட நல்லது. எங்க பூலு அப்படின்னு நீங்க தான்டா சொன்னீங்க. இதுதான்டா மேனிஃபெஸ்டோ. உன் தலைவர் தான் என் பூடு, என் கொட்டை. இப்போ ஒரு மணி நேரம் உங்க அண்ணன் மாஞ்சி மேனிஃபெஸ்டோ சொல்லிட்டு போறான். அவ்வளவு வெறியா இருக்காடா, பூலு மேலயும் கொட்டை மேலயும் அவ்வளவு வெறியா இருக்கேடா நீ. எதுக்கு பிளாக் டிபி வச்சிருக்க? இல்ல கபிலன், நீங்க எல்லாம் கேங் பேக். எந்த கூதி வேணா வாங்க, எந்த கூதி பேசுறானோ எவனோ எல்லாம் சொரி நாய் கூதி தான். ஆனா ஒரு நாய் பேசுங்க. இந்த சொரி நாய் கிட்ட, சரி இந்த பொட்டை நாய் கிட்ட யாருப்பா பேசுறீங்க? ப்ரோ நான் பேசுறேன் ப்ரோ. மத்த எந்த எல்லாமே பொட்டை நாய் சொன்ன. நீ தானடா சொன்ன, நீ தான் பொட்டை நாய்னே. மார்கழி மாசம் தான் வந்து கோயின் கோயின் கத்துவே. இது என்னடா புதுசா இருக்கு? சரி நீ யாரு கிட்ட பேசணும் சொல்லு. மார்கழி மாசம் இல்ல, ரஜினி ஃபேன்ஸ் மத்த எல்லா மாசமும் கொலைக்கிறதா. வயிறு எரியுதா, காண்டாவுதா, கடுப்பாவுதா? ரஜினி ரசிகர்லாம் பேசினா கடுப்பாவுதா? எனக்கு காண்டுலாம் ஆகலடா, எனக்கு காண்டுலாம் இல்ல. ரஜினி ஃபேன்ஸ்ன்றீங்க, ஆனா விஜய் போலியே தான் ஓங்கி இருக்கீங்க. அவனுக்கு எங்கடா இருக்கு? அததான்டா நானும் கேக்குறேன், எங்கடா இருக்கு? ஒரு நைட்டு கூட மாத்தா உனக்கு தூக்கமே வராது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பேருனா தலைவர் ஃபேன்ன்றது. கரூர்ல ஓடுகளி ஒருத்தன் ஓடுனான் தெரியுமா? கரூர்ல 43 பேரை கொன்னுட்டு ஓடுனான் தெரியுமா ஒருத்தன்? ஓடுகளி யார் தெரியுமா? ஓடுகளி எல்லாரும் காலையும் சொல்லி நடிச்சான் தெரியுமா? இல்ல கேளு, பொம்பளைங்க கால எல்லாம் விழுந்து, பொம்பளைங்க கால விழுந்தான்னு சொல்லி ஒரு பொய் சொன்னான் தெரியுமா? 2 வயசு குழந்தைய கொண்டான் தெரியுமா? மிதிச்சு கொண்டான் தெரியுமா? ஷூட்டிங் நடத்துற பேர்ல. கேளு கரூர்ல. இல்லடா நீ சொல்றதெல்லாம் மொக்க கதையா இருக்கு, கேக்குற மாதிரி இல்ல. 2 வயசு குழந்தை எல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. அவ்வளவு போர் அடிக்குதா? ஏன்டா பதில் சொல்லு. கேக்குற மாதிரி இல்ல. கரூர்ல ரெட் ஜெயண்ட் கூட ஒரே நிமிஷம் கபிலன் ப்ரோ. அந்த 2 வயசு குழந்தைங்க, ஒரே நிமிஷம் ப்ரோ. அந்த 2 வயசு குழந்தையோட கழுத்துல மிச்சது இந்த தாய்லி மனுங்க தானே? ஏய் எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா, உங்களுக்கு பார்த்தா விஜய் டாபிக் விட்டா வேற என்னடா இருக்கு? ஒண்ணே பொண்டாட்டி விட்டுட்டு ஓடுறான், இல்லனா பொதுமக்களை விட்டுட்டு ஓடுறான். தலைவர் விஜய் பத்தி பேசுறது வேற என்னடா இருக்கு? நீயே சொல்ற எனக்கு. டேய்
உங்க தலைவர் டேய் நல்லவரு இங்க பாரு வல்லவரு நாளும் விஜய பத்தி தெரிஞ்சவருன்றீங்க. பேசுறதுக்கு அவரை இங்க பத்தி பாரு ஒரு கௌதம் இங்க நாளுமே பாருடா பேச நான் சொல்றேன் மாட்டீங்கடா. கேளு. அதான்டா எனக்கு டேய் இருடா வருத்தமா இருக்கு. ஆரம்பதனாயா நான் சொல்றேன் கேளு. விஜய் பத்தி பேசுறதுக்கு ஏதோ ஒரு 2 பேர் நீ எடுத்துக்க. டேய் போதை பூஜி சரிடா நீ நானா விஜய் நீயா? பத்தி நல்ல விதமா 4 விஷயம் டெய்லி பேசலாம். போதைய இரு போட்டுங்க. ஒரு இல்ல நிமிஷம் இருடா. எனக்கு ஒரு டவுட், டேய் கௌதம் நீ வீட்டுல டேய் தான் கௌதம் உட்காந்து இல்ல பேசுறியா கௌதம் விஜய் இல்ல? பத்தி எங்க நீ ஒரு நல்ல விஷயம் 4 விஷயம் எடுத்து பேசு பார்ப்போம். நாங்க அமைதியா இருக்கிறோம்டா. மத்த பேசுறப்ப இப்படி சரி மைக் மைக் ஆன் சரி மைக் ஆன் இது பண்ண நான் சொல்றதுக்கு தான் உனக்கு மைக் ஆஃப் பண்ணி சொன்னேன். விஜய் பத்தி 4 நல்ல விஷயம் நீ பேசு பார்ப்போம். நாங்க யாரும் குறுக்க வர மாட்டாங்க. யாரும் குறுக்க வராத, யாரும் குறுக்க வந்துடாத. இப்ப கௌதம் வந்து விஜய் பத்தி 4 விதமா நல்ல விதமா பேசுவாங்க. அனிஃபா ஜிப்சி மெட்ராஸ் பையன் எல்லாம் அமைதியா இருக்கணும். யாரும் குறுக்க வந்துடக்கூடாது. எங்க 4 விஷயம் பேசுறா. ஏய் மாத்தா குதி மாத்தா இதான் இருக்கா விஜய் பத்தி பேச மியூட்ல போட்டு விடுறீங்க. அவ்வளோ ஏய் அவ்வளோ ஒரு பயப்புண்ட இருந்தா எதுக்குடா எனக்கு உனக்கு நான் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இங்க கொடுக்குறீங்க? பாரு உனக்கு நான் ஃபுல் வாய்ப்பு கொடுத்துட்டேன். நான் இங்க பேசு உன் கையில கொடுத்துட்டேன். இங்க பாரு பேசி கௌதம் நண்டா இருக்கிறேன். டேய் உன் கையில எதுக்குடா மியூட்ல போடுறீங்க? சொல்றதை கேளுடா. அவ்வளவு பயப்புண்டு இருக்கிற நீங்களா எதுக்குடா ஸ்பேஸ் போடுறீங்க? டேய் விஜய் பத்தி 4 விஷயம் நல்ல விதமா பேசுறா. நாங்க யாரும் குறுக்க எதுவும் கலாய்க்க மாட்டோம், எதுவும் பேச மாட்டோம். இது பாரு இப்போ உடைய பேசுறா. தேவடியா பையா பேசும்போது மியூட்ல போட்டு விடுறானே. ப்ரோ அவனே மியூட் போட்டுட்டு ஏன்டா நம்ம விஜய மேல திட்டுற? ஒருத்தன் கோவஸ்டிக்கிட்ட அதை ஏன்டா சொல்றான். விஜய் பத்தி நல்ல விஷயம் பேசணும் அவனை ஏன்டா தேவடியா பேசுற? கௌதம் இங்க பாரு நான் உனக்கு இப்ப மியூட் போடாதப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. இங்க பாரு உனக்கு நியாயமா உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். இல்ல யாரும் போடல யாரும் போடல. ஆம்பளையா இருந்தா மத்த மியூட்ல போடாம பேசணும். பூஜி மாதிரி மியூட்ல போட்டு வரான். ஆம்பளைன்றது உன்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணுமா? நீயே ஒரு பொட்ட பூஜி இல்ல உன் கோவஸ்ட் அதிகமா இருப்பானு ஆம்பளைன்னு உன்கிட்ட ப்ரூவ் பண்ணுமா? தைரியம் புண்ட இருக்குடா. மத்த பேசுறேனே தனியா பேசுறேன். புலமா பேசுற டேய். தனியா சரி தான அழுவாத பேசுறேன். இல்ல கூலு மாதிரி உனக்கு நான் 5 நிமிஷம் டைம் தரேன். உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். இங்க பாரு கெட்ட வார்த்தை இல்ல. நான் கேக்குறேன். இப்ப மியூட் நான் போடுறேன். இப்ப மியூட் நான் போட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். 5 நிமிஷம் ஜிப்சி ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் எங்க விஜய பத்தி பாசிட்டிவா 5 நிமிஷம் நான் ஸ்டாப்பா பேசுறா பாப்போம். அன்மியூட் பண்ணிட்டேன் பேசுறா. 5 நிமிஷத்துல வந்து விஜய் ஃபேன்ஸ் பூல ஊம்பிட்டு போ. இவ்வளவுதான் இருக்கா விஜய் பத்தி பேசுறதுக்கு? இவ்வளவுதான் இல்லடா டேய் இருடா நிறையவே இருக்குது. கோடிக்கணக்கான பூல் இருக்குது உனக்கு. விஜய் ஃபேன்ஸ்க்கு அவ்வளவு பாசிட்டிவான விஷயம் பேசுறதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்டா பேசுறா. வரிசையில வா. டெய்லி நான் வரேன். பயமா இருக்கா? கௌதம் பயமா இருக்கா? இல்ல அப்ப இல்லன்னு ஒத்துக்கிறியா? அவன் பேசுவான் ஆனா இருக்கிறத அவன் பேசுறான். நல்லது இல்ல அதனால கேவலத்தை பேசுறான். வரிசையா நீ எந்த ஒரு விஜய் பத்தி பாசிட்டிவா பேச சொன்னா தேவடியா பையன் என்ன பூல விஜயராஜ் அவன் கெட்ட வார்த்தை சொல்லி அபியூஸ் பண்ணி கெட்ட வார்த்தை சொல்லி பேசி தப்பிச்சுக்கலாம் அவன் பாக்குறான். நீ ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தது உண்மைன்னா ஒரு அப்பனுக்கு பிறந்தது உண்மைன்னா விஜய பத்தின பாசிட்டிவான ஒரு 5 நிமிஷம் நான் ஸ்டாப்பா பேசு. நாங்க எதுவும் குறுக்க வர மாட்டோம், கலாய்க்க மாட்டோம், பேசு. ஒன்னும் தெரியாத மண்ணு கூதிங்களுக்கு நான் எதுக்குடா 4 வார்த்தை சொல்லணும்? 4 பேரை கூட்டின்னு வரோம் ஊம்பி வேணா விடுங்க. ஒரு ஊருக்கு நான் கூட்டின்னு வரேன். 4 பேரை ஊம்பி விடுங்க எல்லாரும். நான் இறக்குறாங்க வேட்பாளர். ஒரு விஜய் ஃபேனும் ஒரு வேட்பாளர் வந்து ஊம்பி 6 நாள் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு என்னமா பரப்புரை பண்ற? ரஜினி ஃபேன்ஸ் எங்கெல்லாம் இருக்கானு சொல்றான். அங்கெல்லாம் நான் வேட்பாளர் போறேன். ஒரு விஜய் ஃபேன் தான் ஒரு வேட்பாளர். அவனை நீங்க ஊம்பி விடணும். நீங்க ஊம்புற ஒரு ரூமும் ஒரு ஓட்டு. டேய் புரோக்கர் இங்க வேற 4 பேர்லாம் கூட்ட வேண்டாம் சரியா? 6 நாள் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு என்னமா பரப்புரை பண்ற பாத்தியா? புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வேட்பாளர் இறக்குறேன். நான் அறிவிக்கிறேன். இது வரைக்கும் ஸ்பேஸ்ல எத்தனையோ விஜய் ஃபேன்ஸ் பேசியிருக்காங்க. ஆனா விஜயவே நீ ஊம்ப கூப்பிடுற பாத்தியா? உன்ன மாதிரி ஒரு விஜய் ஃபேனா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்னடி உதட்டுல காயும் அந்த மாதிரி என்னடி கண்ணாத்த என்னடி விஜய் கண்ணா உப்புலா இருக்குன்னு நீங்க ஊம்புறதுக்கு பல பூல் வச்சிருக்கிறேன். விஜய் ஃபேன் பூல் தான் உங்களுக்கு. ஸ்பேஸ்ல கெட்ட வார்த்தை பேசி இதெல்லாம் காட்டுறதுலாம் மாஸ் கிடையாது. அதுல பெரிய பெருமை எல்லாம் கிடையாது. புரியுதா?
தம்பி அத நான் ஒண்ணு சொல்லணும்ப்பா தம்பி நான் ஒண்ணு சொல்லணும். பெருமையா பேசுறானா கோத்தா கொம்மா பூலு கீழு கிளி இதத்தான் பேசிட்டு இருக்கிற. தம்பி நீ என்னப்பா டேய் விஜய் பத்தி 4 விஷயம் பாசிட்டிவா ஒன்னு சொல்ற எனக்கு தெரியல நீயா சொல்லு. பா